பாஜக ஆட்சியின் அவலங்களால் பாதிக்கப்பட்டு வேதனையில் வாடும் மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறுவதற்கும் பாஜக அரசு மக்களுக்கு இழைத்து வரும் அநீதிகளுக்கு நீதி கேட்டும் காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி எம்பி நாடு முழுவதும் பாரத் ஜோடோ பாத யாத்திரையை நடத்தி வருகிறார். இரண்டாம் கட்டமாக நடைபெற்று வரும் பாத யாத்திரை தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ளது. ராகுல் காந்தியின் இந்த பாத யாத்திரை மக்கள் அவரை நேரில் சந்திக்கும் வாய்ப்புகளையும் அவரோடு நெருங்கி உறவாடும் வாய்ப்புகளையும் தருகிறது. குறிப்பாக இளைஞர்கள் ராகுலை தங்களுள் ஒருவராக, தங்களுக்கான ஒருவராக பார்க்கிறார்கள். இது அவர்கள் ராகுலை நேரில் சந்திக்கும் போது உணர்ச்சி பெருக்க ஏற்படுத்தி ஆனந்தத்தில் அழுகையாக வெடிக்கச் செய்கிறது. அந்த வகையில் சமீபத்தில் ராகுல் யாத்திரைக்குள் ஓடோடி வந்த இரு இளம்பெண்கள் ராகுலை சந்தித்தனர். அதில் ஒரு இளம்பெண் ராகுலை பார்த்த ஆனந்தத்தில் தனது உணர்வுகளை அழுகையாக வெளிப்படுத்துகிறாள். அந்த இளம்பெண்ணை அரவணைத்து ஆறுதல் படுத்திய ராகுல் காந்தி அப்பெண்ணுக்கு யாத்திரைக்கான பேட்ஜை வழங்கி தன்னோடு அழைத்துக் கொள்கிறார். மதவெறி, இனவெறி, மொழிவெறி, சாதிவெறி போன்ற அழுக்குகள் ஏதும் இல்லாத தெளிந்த நீரோடை போல இருக்கும் இளம் மனங்களில் ராகுல் மட்டுமே ராஜாங்கம் செய்கிறார் என்பதற்கு இத்தகைய காட்சிகள் ஒரு உதாரணம்.